எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 32. 32ல் என்னன்னா, நம்ம இது வரைக்கும் திருதராஷ்டிரன் வந்து ராஜாவாக்கிட்டு பாண்டு வந்து தன்னுடைய நாட்டை விஸ்தீர்ணம் பண்ணுறதுக்கு போயிடுறான். காட்டுக்கு போய் தன்னுடைய நாட்டை இன்னும் பெருசாக்கணுன்றதுக்காக நிறைய செல்வங்களை சம்பாதிக்கணும். அது மாதிரி ராஜாக்கள் போகிறது உண்டு. யாராவது ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நான் படையெடுத்து போய் மற்ற நாடுகளை ஜெயிக்கிறது, நிறைய செல்வங்களை கொண்டு வர்றது, அதெல்லாம் உண்டு. அது மாதிரி போகிறான் இவன் போய் நிறையா கொண்டுறான். எல்லாம் நிறைய பொருள் எல்லாம் ஈட்டின்னு வரான். அந்த பாண்டு வெளியில் போகிறான், நிறையா நாடுகளை ஜெயிக்கிறான், நிறையா ராஜாக்களை ஜெயிக்கிறான். தன்னிகர் இல்லாத ஒரு ராஜா. பாண்டு வந்து மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய வீராதி வீரன். அவன் வந்து என்ன பண்ணுறான், காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போய் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறான். சம்பாதிச்சுட்டு வந்து இங்கே கொடுத்து பாண்டுக்கு திருதராஷ்டிரன் கொடுக்குறான், சத்தியவதிக்கு கொடுக்குறான் ஒரு பாகம், விதுரனுக்கும் கொடுக்குறான் ஒரு பாகத்தை. விதுரன் வந்து தன்னுடைய சித்தப்பான்றது தெரியும், அவனுக்கு தெரியுன்றதுனால அதையும் கொடுக்குறான், விதுரனுக்கும் கொடுக்குறான் பாண்டு. அது மாதிரி பாண்டு வந்து பெரிய ராஜா. பாண்டு பெரிய ராஜா. இது பாண்டு இப்படி கொண்டு எல்லாம் கொண்டு கொடுக்குறாரா. இப்போ விதுரர் பார்ப்போம், விதுரர் கதையை பார்ப்போம். விதுரர் வந்து மாண்டேகரோட முனிவரோட சாபத்தால் யமன் வந்து பிறவி எடுக்கிறானா பூமியில். அதுதான் விதுரர். அதனால்தான் விதுரரோட நீதி தவறாது. விதுரரோட நீதி பெரிய நீதி. விதுரர் வந்து அஸ்தினாபுர அரண்மனையில் அவர் வந்து பிரதமராக இருந்தவர், பிரதம ஆலோசகர், அதாவது சீஃப் கன்சல்டன்ட் அந்த மாதிரி அது மாதிரி இருந்தவர். அவர் வந்து நிறைய மரியாதை கொடுத்து வச்சுருந்தார் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரனுடைய மனசாட்சி இப்போ விதுரன்னு சொல்லுவாள். விதுரனை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் கேட்பார் திருதராஷ்டிரன் வந்து விதுரர்கிட்ட தான் எந்த அவருக்கு மனசு சஞ்சலம் வந்தாலும் விதுரனை தான் கூப்பிட்டு கேட்பார். விதுரன் வந்து நியாயமான விஷயத்தை கரெக்டாக சொல்லுவார். பெரும்பாலும் அது வரைக்கும் பண்ணுவார். சில நேரங்களில் பண்ணாமலும் உண்டு. அது என்னென்னா, துரியோதனோட ப்ரெஷர்னால, துரியோதனன் வந்து ராஜா வாழ்ந்ததுனால, அதெல்லாம் அந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வந்து இல்லையா. அப்போ எல்லாம் விதுரன் சொன்னதை கேட்கல. திருதராஷ்டிரன் கேட்டிருந்தாருன்னா நன்னா இருந்திருக்கும். கேட்டிருந்தாருன்னா இந்த மகாபாரத போரே இருந்திருக்காது. விதுரர் வந்து அந்த அவ்வளவு ஞானி, ஒரு அப்பழுக்கு இல்லாதவர், ராஜ்யத்துக்கு ஆசைப்படாதவர். அவர் அரசனாக இருந்தால் கூட சரி. பாண்டுவுக்கு தம்பி இல்லையா, பாண்டுவுக்கு தம்பின் போது அவர் அரசராக கிளைம் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணல. மிகச்சிறந்த பக்திமான் விஷ்ணு பக்தர், மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். அவரோட பக்தியை மெச்சி பெருமாளே கொண்டு வந்து அவருக்கு வந்து கோதண்டம்னு ஒரு வில்லை கொடுக்குறாரு. அவர் செஞ்ச யாகத்தில் அவருக்கு கோதண்டம்னு ஒரு வில்லு வருது. இந்த வில்லு உன் கையில் இருக்க வரைக்கும் யாராலையும் பூலோகத்தில் யாரையும் ஜெயிக்க முடியாது, என்னாலையும் ஜெயிக்க முடியாதுன்றார் நாராயணன். என்னாலையும் ஒன்று ஜெயிக்க முடியாது, இந்த வில்லு உங்ககிட்ட இருக்க வரைக்கும் நீ தான் ராஜா அப்படின்றார். இந்த வில்லு வந்து இந்த வில்லு வந்து இவருக்கு இடைஞ்சலாக இருக்குன்றதுனால அதை கண்ணன் ஒழிக்கிறதுக்கு ஒரு வழிபட்டார். அது பின்னாடி அது கண்ணன் தூது வரும்போது சொல்கிறேன், அது வரும், அந்த நிலைமை அந்த இது வரும்போது சொல்கிறேன். அந்த மாதிரி விதுரரோட பெருமை வந்து ரொம்ப மிகச்சிறந்தவர். விதுரருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தேடுறாரு. யார், பீஷ்மர். அவர் பண்ணிட்டார் இல்லையா. பாண்டுவுக்கு குந்தியை பண்ணிட்டார், திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியை பண்ணிட்டார். காந்தாரி வந்த உடனே என்ன பண்ணுறார், திருதராஷ்டிரன் வர வரைக்கும் அவளுக்கு பிடிக்கல. ஆனால் வந்த அப்புறம் திருதராஷ்டிரன் கண்ணு இல்லாத இருக்கிறதுனால தானும் கண்ணை பார்த்துக்கூடாதுன்னு கண்ணை கட்டிக்கிறான். இந்த நிலைமையில விதுரருக்கு வந்து இவர் என்ன பண்ணார், அந்த பீஷ்மர் வந்து தேவகன் ஒரு ராஜா இருக்கான், தேவகன் ஒரு சிற்றரசன். அவன் என்ன பண்ணுறான், பனிப்பெண்ணோட சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கான். அந்த விஷயம் இவருக்கு பீஷ்மருக்கு தெரியுது. ஸோ அவளை கொண்டு இவருக்கு விதுரர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்ப்பார். அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பேரழகியாக இருப்பா. அவளை பார்த்துட்டு அந்த ராஜா கிட்ட, தேவகன்கிட்ட சொல்லுவார். சொன்ன உடனே தேவகனுக்கு வந்து இனி கசக்குமா, இது இப்போ பீஷ்மர் வந்து கேட்குறாருன்னா, பீஷ்மர் கேட்கும்போது அதுவும் அவள் படிப்பெண்ணோட பொண்ணு, டேரெக்டாக அவள் இளவரசின்ற பட்டம் கொடுக்க முடியாது அவளுக்கு. அதனால அவளை வந்து சரின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். நடந்தா சரின்ட்டு கல்யாணம் பண்ணி அவளை கொண்டு போய் இதில் கொடுத்துட்றான். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். அவளை வந்து விதுரருக்கு கல்யாணம் பண்ணிடுறான். விதுரரும் வந்து அந்த இருக்காளேவ அவளோட அந்த பொண்ணு பேர் வந்து ஸ்ருதான்னு பேர். ஸ்ருதைக்கும் விதுரருக்கும் ரொம்ப ஒத்து போகிறது. விதுரர் மனசில் நினைக்கிறத ஸ்ருதை செஞ்சு வச்சுருப்பாளாம் வீட்டில். அப்படிதான் பார்த்துங்க. ஏதாவது காரியம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தலியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா இவர் போனால் அதே மாதிரி இருக்குமா. அவ்வளவு பதிவிருத்த தர்மம் ரொம்ப கடைபிடிச்சவன்.
விதரோட ஒய்ஃபு. அவளுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு இது இருக்கு. ஒரு பதிவில் அவளுக்கு குழந்தை இல்லைன்னு இருக்கு விதரோட கதையில. விதுரர் வந்து அந்த நாட்டுக்கு இதுவாக இருக்கார், ஒரு பிரதம ஆலோசகராக இருக்கார். பிரதம ஆலோசகராக அவரால் முடிஞ்ச எல்லாம் பண்ணுறார், எல்லாம் பண்ணி கொடுக்குறார். திருதராஷ்டிரனுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறார். காந்தாரி வந்து கல்யாணம் ஆகி வந்த உடனே தான் கண்ணை கட்டிக்கிறார். விதுரர் கல்யாணம் ஆகிட்டா இது தான் கண்ணை கட்டிட்டு தான் வந்து எப்போ என்னோட புருஷனுக்கு கண்டு தெரியலையோ எனக்கும் கண்டு, நானும் இந்த பார்வையை விரும்பலை அப்படின்ட்டு கட்டின்ட்டுருவா. இவன் இப்படி கட்டிட்ட உடனே இது அப்படியே இருக்கட்டும். இது இல்லாத இன்னும் கர்ணன் இருக்கான் இல்லையா, விதுரர் கல்யாணம் பண்ணிதான் அது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாண்டுவோட கதைக்கு போவோம். பாண்டு வந்து காட்டில் சுற்றிட்டு இருப்பார். காட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார். எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு எல்லா பூலம் எல்லாத்தையும் ஜெயிச்சு பண்ணிட்டார். அங்கே ஒரு முனிவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து அவர் பேர் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு மானா மாறி தன்னுடைய மனைவி கூட ரொம்ப இன்பத்தில் இருப்பார். இருக்கிற நேரத்தில் மான் வேட்டையில் சிறந்தவன் அந்த பாண்டு. இப்போ காட்டில் சுற்றிட்டு இருக்கா இல்லையா, இந்த மான் வந்து அந்த முனிவர் தான் மானா மாறி தான் தெரியாமல் அடிச்சுடுறான் மானை. மானை அடித்த உடனே அவர் செத்து போயிடுறான். அந்த அந்த முனிவர் வந்து கிருதமான் பேர், அவர் பேர் அவர் என்ன பண்ணிடுறார், செத்து போயிட்டார். இந்த கிருதமா முனிவர் வந்து செத்து போயிட்டார். அவர் அடிபட்டு கீழே விழுந்தார். கீழே வந்த உடனே அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறா, அவளும் அவரோட உயிர் போயிட்டுனோடனே துக்கம் தாழாத அவளும் அங்கேயே செத்து போயிட்டா. செத்து போன உடனே இவருக்கு வந்து இந்த இவர் வந்து துடிச்சுட்டு இருப்பார். முனிவர் துடிச்சுட்டு இருக்கும்போது பாண்டு போய் சொல்லுவார், தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு தெரியல, மான் பண்ணிட்டேன் அப்படின்னுவார். மானாக இருந்தால் கூட அந்த மான் வந்து காட்டில் போடுறது, காட்டில் வளர்றது, அதை கொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்பார். இவர் கேட்பார், அதை கொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது மான் அது பாட்டுக்கு அதை சுற்றிட்டு இருக்கு, காட்டில் சுற்றிட்டு இருக்கு, அதனோட இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு, நாட்டுக்குள்ளே வந்து தான் உனக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை, அது சுற்றிட்டு இருக்கு, அதை நீ கொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு இருப்போம். இவரை பாண்டுவாலை அசைக்க முடியாத சில கேள்விகளை கேட்டு அவரை பாண்டு எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு வந்து அந்த முனிவருக்கு வந்து அவருக்கு அந்த இது போகவே போகாது, அந்த இவர் மேலே இருக்க கோபம். அதுக்காக பாண்டுவை கூப்பிட்டு என்ன சொல்லுவார், நான் வந்து சந்தோஷமா இருந்தப்ப நீ என்னை கொன்ன, ஆனால் நீ என்ன பண்ணணும், நீ உன் மனைவியோட இதே மாதிரி சந்தோஷமா சேரும்போது உன் தலை வடிச்சிடும்னு சொல்லுவார். உன் தலை வடிச்சு செத்து போவார்னு சாபம் கொடுத்துட்டு செத்து போய்டுவார் அந்த கதமா முனிவர். செத்து போன உடனே இவருக்கு என்ன, பாண்டுவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வந்து அவன் மனைவிகள் 2 பேர் இருப்பாள். மாதிரின்னு ஒருத்தி சொன்னேன் இல்லையா, மாதிரியையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. மாதிரியும் கூட்டு, மாதிரி பேரழகி, குந்தி சாதாரண அழகி, மாதிரி பேரழகி. குந்தியையும் மாதிரியையும் கூட்டு தான் அவருக்கு நான் காட்டுக்கு வந்திருக்காரு. காட்டுக்கு வந்திருக்கும் போது இது நடந்துருது. இது நடந்த உடனே பாண்டுவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப அப்படியே துடிச்சு போயிடுவார். துடிச்சு போயிட்டு அப்படியே காட்டில் வந்து மனைவிகளை சேர முடியாது பண்ணிட்டோடனே அவர் சொல்லுவார் குந்திக்கிட்ட, நீ வந்து முன்னாடியே வாங்கின அந்த இது இருக்குது அதையெல்லாம் சொல்லிவிடுவா. இவர் நான் முன்னாடியே வாங்கினேன், 5 வாரம் வாங்கினேன், 5 துர்வாசர் வந்து எனக்கு குந்திக்கு அதை தெரியாது இல்லையா உங்களுக்கு. குந்தி வந்து சின்ன பொண்ணா இருந்தப்ப அவன் என்ன பண்ணுறா, அங்கே வந்து இது பண்ணுறா, துர்வாசர் வர அந்த குந்தி போஜனோட அரண்மனைக்கு துர்வாசர் வரும்போது துர்வாசருக்கு வந்து பணிப்பெண்ணாக இருக்கிறதுக்கு குந்தியை வந்து ராஜா அந்த குந்தி போஜனம் அலோவ் பண்ணால் பணிப்பெண்ணாக இருந்து நீ வந்து அவருக்கு எல்லா சுஷியும் செய்கிறான். சின்ன பொண்ணு 8 வயசு கூட இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணை பண்ண சொல்கிறார். அது எல்லாம் பண்ணி தருது அவருக்கு. துர்வாசருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அவருக்கு குறிப்பறிஞ்சு அவருக்கு செய்யணும். அதுதான் துர்வாசருக்கு வந்து குறிப்பறிஞ்சு செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்பட்டுவார். எவ்வளோ கோபக்காரோ அவ்வளோ சந்தோஷப்படவும் உண்டு. இவன் நிறைய சர்வீஸ் பண்ணுறான். இவ்வளோ சர்வீஸை பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டார். அவரோட ஆசிரமத்தில் அவர் வந்து எல்லாம் ஜபம் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஆசிரமத்தை விட்டு கிளம்பும் போது என்ன பண்ணுவார், குந்தியை கூப்பிட்டு உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னுவார். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாதுவார். சரி பரவாயில்ல இருக்கட்டும்ட்டு ஒரு 5 உருண்டையை கொடுப்பார். 5 உருண்டையை கொடுத்து
இதை சாப்பிட்டேன்னா உனக்கு ஒரு இதை சாப்பிட்டேன்னா சூரியன் வருவார், இன்னொரு உருண்டையை சாப்பிட்டேன்னா இந்திரன் வருவார். அந்த மாதிரி அந்த அந்த இன்னொரு உருண்டையை சாப்பிட்டேன்னா வாயு பகவான் வருவார். இது மாதிரி 5 உருண்டையை கொடுத்து ரெண்டு உருண்டை இருக்கு, அந்த 2 உருண்டையை சாப்பிட்டாங்கன்னா அசுண்டி தேவர்கள் வருவான். அவன் வந்து உன்னோட சேருவான், உனக்கு அந்த மாதிரி புருஷன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி 5 உருண்டையை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவன் என்ன பண்றா, இவளுக்கு சின்ன குழந்தை தானே, தெரியல இது என்ன இப்போ துர்வாசன் சொன்னது உண்மையா இருக்குமா, இப்படிலாம் நடக்குமா என்ன பார்க்கலாமேன்ட்டு ஒரு உண்டையை சாப்பிட்றான். சூரியனுக்கு இது பண்ணிருக்க உண்டையை சாப்பிட்றான். சூரியனுக்கு இது பண்ணிருக்க உண்டையை சாப்பிட்ட உடனே சூரியன் நிஜமாவே வந்துடுவார். சூரியன்னா தக தக தகன்னு நெருப்பா இருக்கும் இல்லையா, அவர் வந்த உடனே இவளால் தாழ முடியாது, அவர் தன்னுடைய வெப்பத்தை எல்லாம் ஒடுக்கிட்டு வருவார். ஒடுக்கிட்டு வந்து இந்த பிரதைன்ற கொந்திய கிட்ட இது மாதிரி நீ இந்த உண்டையை சாப்பிட்டுக்க, இந்த நேரத்தில் நான் உனக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுக்கணும், உனக்கு இப்போ புத்திர பாக்கியம் வரத்துக்கு இந்த உண்டையை சாப்பிட்டா வரும், இது வந்துட்டு நீ இந்த புண்டையை சாப்பிட்டே இப்போ நான் உனக்கு குழந்தைய கொடுக்கணும்னு. ஐயோ நான் 8 வயசு என்னால் அதெல்லாம் முடியாதுட்டு ஓடுவார். ஓடினா கூட அவர் என்ன பண்ணுவார், நீ அது மாதிரி எங்கேயும் போக முடியாது, நீ இந்த முட்டையை சாப்பிட்ட வரைக்கும் நீ குழந்தைய பெற்றுன்னு தான் ஆகணும், ஒரு குழந்தை என்னால் உனக்கு கொடுக்கணும், இல்லாட்டா எனக்கும் சாபம் உனக்கும் சாபம், அது அந்த அந்த உண்டையை சாப்பிட்ட பலன் தீராது, அதை சாப்பிட்டது வந்து உனக்கு கொடுத்த வரமே உனக்கு வந்து சாபம் ஆயிடும், அதனால நீ சாப்பிடுன்னு பல வாரம் அவங்ககிட்ட சொல்லுவார். குஞ்சி சின்ன பொண்ணு சரி கொஞ்சம் ஆசைப்பட்டுருவா. சூரியனே வந்து சொன்ன உடனே என்ன பண்ணுவா, சூரியன் தன்னுடைய கிரகங்களை எல்லாம் ஒடிக்கிண்டு கிரணங்களை எல்லாம் ஒடிக்கிண்டு சாதாரண குழுன்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிண்டு இந்த குந்தியை வந்து பெரிய பொண்ணாக்கி அவ கூட சேர்ந்துருவார். சேர்ந்து அவளுக்கு ஒரு குழந்தையும் உற்பத்தி ஆகிடும். அது தேவர்களோட குழந்தைகள்லாம் வந்து அயோனிக்கர்கள் தானே, டக்குன்னு அந்த குழந்தை பிறந்துடும். இவளுக்கு குந்திக்கு 3.25 நாளைக்கு கூட இருக்காது, வயத்துல இருக்காது, பிறந்துடும், டக்குன்னு பிறந்துடும். பிறந்த உடனே அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு இருப்பா, இவன் இருப்பா. சூரியன் சரி நான் வரட்டுமா கிளம்பிட்டுப்பான்னுவார். ஐயோ என்னை இப்படி விட்டு போனேன், எப்படி நானே 7-8 வயசு பொண்ணுதான், என் கையில் ஒரு குழந்தை வேற இருக்கு, இப்படி என்னை விட்டு போனீங்கன்னா எப்படின்னுவா. உடனே என்ன பண்ணுவார், இவரை மறுபடியும் சூரியன் வந்து என்னால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒன்று வேணா பண்ணுறேன், உன்னை மறுபடியும் சின்ன பொண்ணாக்கிறேன், இந்த குழந்தைய எப்படி பண்ணுறது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இவளை என்ன பண்ணிடுறேன், பழைய மாதிரியே இவளுடைய கன்னித்தன்மையை கலையாத மாதிரியும், இவன் பழைய மாதிரி 8 வயசுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரியும் இவளை மாற்றிடுறேன். இவளை மாற்றி அந்த இதை கொடுத்துற. இதை யார்கிட்டையுமே சொல்லலை, இந்த அப்பா கிட்ட கூட சொல்லலை, குந்தி போஜன்கிட்ட சொல்லலை, ஆனால் பாண்டுகிட்ட மட்டும் சொல்லி வைக்கிறேன் இது மாதிரி இருக்குன்னு, இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்தது. ஏன்னா பாண்டு புருஷன் இல்லையா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பாண்டுகிட்ட சொல்லி வச்சிருப்பான். அதை சொல்லி வச்சுப்பா. அந்த ஒரு உருண்டையில் அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை தான் கர்ணன். உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு இவளுடைய பழைய புடவை ஒன்று இருக்கும், இவன் அந்த அந்த காலத்தில் 7-8 வயசுலேயே புடவை கட்டுவான், அந்த புடவையை அவன் எடுத்து மடித்து இவளுடைய புடவையை உள்ளே மடித்து வச்சு, இவன் பெரிய பொண்ணாயிடுறா இல்லையா, பெரிய பொண்ணாக்கி தான் அந்த சூரியன் சேர்றார், சேரும்போது எந்த புடவையை கட்டியிருந்தாரோ அந்த புடவையை மடித்து உள்ளே வச்சு அந்த அந்த குழந்தைய உள்ளே வச்சு, இவ சூரியனையே வேண்டாம், நான் வந்து நான் வந்து வேண்டலை, நான் வந்து வேண்டி கேட்கல உன்னை, நான் விளையாட்டுக்கு தான் சாப்பிட்டேன், நீ வந்துட்ட, நீ வந்த உடனே உன்னை பார்த்த உடனே எனக்கும் கொஞ்சம் மனசில் தோண்டிட்டு ஒரு கல்யாணம் ஆகிடுத்து, நமக்கு குழந்தையும் பிறந்துடுது, கந்தர்வ திருமணம் ஆகிடுத்து, குழந்தையும் பிறந்துடுது. இந்த குழந்தைய இப்போ நான் கொண்டு போக முடியாது, அரண்மனைக்கு எடுத்துன்னு போனேன்னா எங்கள் அப்பா என்னையும் சேர்த்து வரட்டி விட்டா இந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னுவா. பயமாக இருக்குது, அதனால் இந்த குழந்தைய வந்து இந்த கங்கை ஆற்றுல விடுறேன், பொட்டியை வச்சு விடுறேன். இதை வந்து நான் வந்து உண்மையாக பதிவிடுத்தையாக இருந்தால், நான் செஞ்சது வந்து வேணும்னு பண்ணல, நியாயமான காரணமாக இருந்ததுன்னா நான் இந்த பொம்மையை இந்த குழந்தைய எடுத்துன்னு போக முடியாதுன்ற சூழ்நிலை வந்து என்னோடய சூழ்நிலையை பண்ணிட்டு நான் அந்த குழந்தைய விடுறேன், இந்த குழந்தைய எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும்னு சூரியன்கிட்ட சொல்லுவேன். சூரியன் அந்த குழந்தைக்கு நான் உயிர் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியாது. இது வந்து ஆற்றுல வெள்ளத்தில் கங்கையில் விட்ட உடனே விருட்டுன்னு பிடிக்கின்னு போயிடும், உனக்கு கங்கையில் போயிடும், அந்த பொட்டி போயிடும், அந்த பொட்டிக்குள்ளே குழந்தை முதந்துட்டே போகும். அது போகிறப்பறம் அதை ஒரு தேர் ஓட்டி எடுக்கிறான், அது சொல்கிறேன், அதுக்காக அப்புறம் சொல்கிறேன். இந்த குழந்தை ஒரு குழந்தை பிறந்து மீதி 4 உண்டை இருக்கு இல்லையா, 4 உண்டை இருக்கிறத 4 உண்டையும் கையில் வச்சுருப்பா. பாண்டுக்கிட்ட சொல்லுவார் இல்லையா, அப்புறம் தான் பாண்டு கல்யாணம் ஆகிடுது, விருதைக்கும் பாண்டுக்கும், விருதைக்கும் இது அதான் பிருதா அவளுக்கும் பாண்டுக்கும் கல்யாணம் ஆகிடுது. பிருதான்னு பேர் அவள் பேர் பிருதான்னு பேர். விதுரோட மனைவி பேர் ஸ்ருதான்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்ருதை. அவள் பேர் விருந்தைன்னுவா, விருதை. அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது, அவள் தான் பாண்டுவோட இது மாதிரி ஆகிடுது. அந்த கிருதமா முனிவர் சாபம் கொடுத்துறாரு இல்லையா, சாபம் கொடுத்ததுனால இவருக்கு வந்து தன் ஒய்ஃபு தன்னோட மனைவி கூட சேர முடியல. அதை சொல்லுவார் வந்து, நான் இனிமேல் உங்கள் கூட சேர முடியாது, சேர்ந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது,
நான் வந்து மண்டை வச்சு செத்து போடுறது எனக்கு ஒரு சாபம் இருக்கு. அதனால நீ என்ன பண்ணு, நீ எப்படியாலும் நீ இந்த வம்சம் வளர்றதுக்கு நீ வழி பண்ணு சொல்லிட்டு குந்திக்கிட்ட சொல்லிட்டு நீ இது மாதிரி சொன்னிய தேவர்கள்ட்ட அவனை வர வச்சு அவன் கூட சேர்த்து நீ குழந்தை பற்றி கொண்டுவார். அந்த காலத்துல வம்ச விருத்திக்காக இந்த மாதிரி காரியங்களை ஒரு தரம் மட்டும் பண்ணலாம். பெண்களுக்கு கருத்தரிக்கிற வரைக்கும் ஒரு தரம் மட்டும் நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சேராத வம்ச விருத்தி ஆகாதுன்ற மாதிரி நிலைமை இருக்கும்போது அந்த வம்ச விருத்திக்காக அது மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி புருஷனோட சேர இருக்கும் போதோ இல்லை பெரிய நோய் வந்திருக்கிறதோ இல்லை பெரிய இறந்துட்டாலோ செத்து போயிட்டாலோ அது மாதிரி செத்து போயிட்ட நிலைமையில தானே உங்களுக்கு சத்தியவதி கூப்பிட்டு இவரை வியாசரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா. வியாசரை கூப்பிட்டு விசித்தவரியோட ஒய்ஃப் விசித்தவரியை செத்து போயிடுறா இல்லையா, அம்பாலிகை கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. அம்பிகை அம்பாலிகை தான் தகராறு ஆகிடுது, போயிடுறாள் மூத்தவன். ரெண்டாவது மூணாவது பொண்ணு அம்பிகை அம்பாலிகை ரெண்டு பேரையும் சேர்ந்து தான் பாண்டு திருதராஷ்டிரன் பிறக்கிறது. வியாசர் சேர்ந்து தான். அந்த வியாசர் வந்து பனிப்பெண் கூட சேர்ந்து தான் இவ பிறக்கிறது. இவர் நம்ம பிராஷ்மின்னு ஒரு பனிப்பெண், அந்த பனிப்பெண் கூட சேர்ந்து தான் விதுரர் பிறக்கிறார். விதுரர் பனிப்பெண்ணோட புள்ள அவள் தான் அங்கே இருக்கா. இதெல்லாம் நம்ம மொழியே பேசினது தான் அந்த கதையெல்லாம். இப்போ இவர் என்ன பண்ணிடுறார், பாண்டு வந்து சொல்கிறார். சொன்ன உடனே நீங்கள் வந்து இந்த இதை சாப்பிட்டு படுத்துக்கொள்வார். அவள் குந்தி ஒத்துக்க மாட்டான். குந்தி வந்து இது எப்படி இது பண்ணுறதுன்னு உடனே. ஆனால் நாட்டோட எப்பயுமே தன்னுடைய நாடுன்னு வந்துட்டுனா அவள் வந்துட்டுனா தன்னுடைய ஊர் ஜனங்க தன்னுடைய மக்கள் தன்னுடைய நாடுன்னு வந்துட்டா எதையும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பா பெண்கள். அந்த மாதிரி வளர்த்துருக்கா அந்த காலத்தில் வளர்த்துருக்கா. அந்த மாதிரி சூழ்நிலையில் பாண்டு என்ன பண்ணுவான், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இது மாதிரி ஒரு சாபம் இருக்குன்னு உடனே குந்திக்கிட்ட சொல்லுவான். மாத்திரிக்கிட்டையும் சொல்ல மாட்டான். மாத்திரிக்கிட்டையும் சொல்லுவான் விஷயத்தை. அது மாதிரி மாத்திரிக்கிட்ட சொன்னோன்னே அவள் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆனால் இவனுக்கு என்னென்னா இந்த வம்சம் இப்படியே போயிடக்கூடாதுன்றது பாண்டு. நம்ம வம்சம் எப்படியே போயிடக்கூடாது, இந்த வம்சத்தை எப்படியாலும் வளர்க்கணும் அப்படின்ட்டு குந்திக்கிட்ட கெஞ்சி வராது. நீ சாப்பிட்டு நீ அந்த தேவர்களை வர வச்சு நீ ஒரு குழந்தை பெற்றுக்கோ, பரவாயில்ல தப்பு இல்லைன்னு பல இது சொல்லுவார். அவர் எப்படி பிறந்தார்னு அந்த கதையெல்லாம் சொல்லுவார். சத்தியவதி இது பண்ண கதை, பீஷ்மர் சபதம் எடுத்துட்ட கதை, இதையெல்லாம் சொல்லுவார். அவளுக்கு அவள் ரெண்டு பேருக்கும் சொல்லி அது தப்பு இல்லை, அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கலாம், தப்பு இல்லை, அந்த மாதிரி குழந்தைய நீ உருவாக்கிக்கோ, வேற வழி கிடையாது, இல்லைன்னா இந்த நாடு வந்து இப்போ வாரிசு இல்லாத போயிடும். அப்போ காந்தாரி குழந்தையும் பிறக்கல, காந்தாரிக்கும் பிள்ளைகள் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணிட்டார் இவர் வந்து பீஷ்மர்கிட்ட ரொம்ப இவர்கிட்ட குந்திக்கிட்ட ரொம்ப கெஞ்சுவா. குந்தி ரொம்ப நாள் ஒத்துக்க மாட்டான். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் பாண்டு வந்து கொஞ்சம் கட்டளையாகவே சொல்லிடுவான். புருஷன்ற அந்த கதி அந்த இதுலேயே நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு அவளை கம்பல் பண்ணுவான் குந்தியை. சரி பண்ணுறேன்னு ஒத்துப்பா குந்தி ஒத்துட்டு. ஆனால் ஒத்துட்டு என்ன பண்ணுவா, 3 தான் நான் சாப்பிடுவேன். இந்த உண்டையில் 1 சூரியன் சாப்பிட்டேன், நான் இன்னும் 2 சாப்பிடுவேன். இன்னும் இந்த கையில் இருக்க 5 உண்டையில் 3 உண்டை தான் சாப்பிடுவேன். இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் தர்மருக்கும் இந்திரனுக்கும் வாயு தேவனுக்கும் பிறக்கிற பொண்ணு எனக்கு பிறக்கட்டும். பஞ்சபாண்டவர்ல யமனை நினச்சி ஒரு இது உண்டை இருக்கு, 5 உண்டை 6 உண்டை. அதில் ஒரு உண்டையை அவள் தான் சாப்பிட்டு அந்த ஒரு இது ஆக்கிட்டா 5 உண்டை தான் கையில் வச்சுருக்கா. இந்த 5 உண்டை தான் பஞ்சபாண்டவர்களாக பிறக்கிறது. இந்த 5 உண்டையில் ஒன்றை சாப்பிட்டா யமன் வருவார், இன்னொன்று சாப்பிட்டா இந்திரன் வருவான், இன்னொரு இதை சாப்பிட்டா அவளுக்கு வந்து வாயு பகவான் வருவார். இந்த 3 உண்டையும் சாப்பிட்றா அவன். குந்தி சாப்பிட்ட உடனே ஒரு உண்டையை சாப்பிட்ட உடனே யமன் வரார். ஃபஸ்ட்டு யமன் இருக்கிற உண்டை, அந்த உண்டையை சாப்பிட்றா. யமன் வரார். யமன் வந்த உடனே இவளுக்குலாம் முதல்ல அனுபவம் இருக்கு இல்லையா, யமன் கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பிறந்துக்கிறது, அதுதான் தர்மர். அது பிறந்துடுறா. அடுத்தது இன்னொரு உண்டையை சாப்பிட்றா. ஏன்னா இவளுக்கு சந்தேகம் வந்துட்டு எல்லாரும் இருப்பாளா நீ. இப்போ இதுக்கு முன்னாடி பிவிஎஸ் இது வந்து அந்த சித்ராங்கதன் ஒருத்தர் செத்து போட்டான். அதே மாதிரி அப்பா திருதராஷ்டனுக்கு வந்து பெரிய பிள்ளையா இருந்தால் கூட கண்ணு தெரியாமல் போயிடுது. அப்பா வெள்ளையர்னு பிறந்தது. ஆக இதனால் இந்த குடும்ப வம்சம் சரியாக வளரல அப்படின்றதுனால என்ன பண்ணுவான் இவனே என்ன பண்ணுவான், குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் பண்ண சொல்லுவான். பாண்டு சொல்லுவான். குலதெய்வத்துக்கிட்ட போய் முதல்ல கேட்பான். குலதெய்வத்துக்கிட்ட காட்டில் கேட்ட உடனே குலதெய்வத்துக்கிட்ட அவளோட குலதெய்வம் காளி தான். காளிக்கிட்ட குலதெய்வத்துக்கிட்ட கேட்ட உடனே காளி இதுதான் சொல்கிறா. இது பாண்டு குந்திக்கிட்ட 5 உண்டை இருக்குது, அதை சாப்பிட சொல்லு, அதை சாப்பிட்டு சுத்தம் வளர்த்துக்கோ,
மற்றபடி அந்த கிருதமா முனிவரோட இதையெல்லாம் நான் ஒன்றும் பண்ண கிந்தவாவோ பேர் அந்த முனிவர் பேர், அந்த முனிவரோட சாபத்தை எல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்போ தான் இவர் சாப்பிட்றாரு, அந்த உண்டையே சாப்பிட்றா. இவர் சாப்பிட்ட உடனே முதல் உண்டையை சாப்பிடும்போது யமன் வரார். யமன் வந்து சேர்ந்து ஒரு குழந்தை பிறகுறது, அதுதான் தருமர். அதுக்கு அடுத்தது வந்து வாயு பகவானை வேண்டி ஒரு இது பண்ணுறான். வாயு பகவானை வேண்டி ஒரு அந்த அந்த உண்டையை சாப்பிட்ட உடனே வாயு பகவான் வரார். வாயு பகவான் வந்து ஒரு குழந்தைய கொடுக்குறாரு, அதுதான் பீமன். ரெண்டாவது பீமன். மூணாவது இவன் வந்து இந்திரனை வேண்டி ஒரு உண்டையை சாப்பிட்றான். இந்திரனை வேண்டி ஒரு உண்டையை சாப்பிட்ட உடனே இந்திரன் வந்து இந்திரன் அந்த உண்டையை சாப்பிட்டதுனால பிறக்கிறது அர்ஜுனன் பிறக்கிறான். அர்ஜுனன் பிறந்த உடனே இவன் என்ன பண்ணுறா, 3 தான் நான் சாப்பிடுவேன், இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு இன்னொரு இவன் இருக்கா, மாத்திரை இருக்கா உங்களோட இன்னொரு ஒய்ஃபு, அவகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவோம் அப்படின்வார். அவகிட்ட கொடுப்பா. அவகிட்ட கொடுத்த உடனே அவள் சாப்பிடுவா. அது அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் வருவா. அவள் 2 பேர் வந்து நகுல சகாதேவன் 2 குழந்தைகள் பிறக்கிறது, ரெட்டை பிள்ளை 2. முதல்ல நகுலன் பிறக்கிறான், அடுத்தது சகாதேவன் பிறக்கிறான். 5 பிள்ளைகள் இவளுக்கு பிறக்கிறது. இந்த 5 பேரும் காட்டில் இருந்துட்டு இருக்கா. இந்த 5 குழந்தைகள் பிறந்துடுது. இது இல்லாத ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, நல்ல இயற்கை சூழல் நன்னா இருக்கிற நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரியோட சேர்ந்துருவான். இதனால் கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இளைய ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவ கூட சேர்ந்துருவான். சேர்ந்த உடனே உடனே மண்டை வடிச்சிடும் பாண்டுவுக்கு. மண்டை வடிச்ச உடனே பாண்டு செத்து போயிடும். பாண்டு செத்து போன உடனே அவனுடைய அந்த உதரத்தில் வந்த அந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இவன் வயிற்றுல இருக்கு இல்லையா, மாற்றி வயிற்றுல அது வந்து குழந்தையா பிறக்கிறது. அது 2 குழந்தை பிறந்துருது. அவன் என்ன பண்ணுவான், உடனே அந்த கருவை அப்படியே எடுத்து ஒரு சங்குக்குள்ளே வச்சு மூடி அதை வந்து குந்திக்கிட்ட கொடுத்து, நான் உண்மையாக பதிவிரதியாக இருந்தால் இது வந்து இந்த இதை சேர்க்கணும், இது வந்து குழந்தையா பிறக்கணும், என்னால் தான் பாண்டு செத்து போனார், அதனால் நான் இனிமேல் உயிரோடு இருக்கிறது அர்த்தமே இல்லை அப்படின்ட்டு அவளும் வந்து செத்து போயிட்டான். அந்த சங்கில் வச்சு அந்த குழந்தைகளை வளர்த்துன்னு வரா. இந்த பாண்டவர் இல்லாத சங்கில் வச்சு அந்த குழந்தைகள் 2 பேரையும் வளர்க்குறான். நாளைக்கு அந்த மீதி கதையை பார்ப்போம். தேங்க்யூ.